அவ்வளவுதான். நம்பர் 8. மனப்பாடமா கேட்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. எழுதி வச்சே கேட்கலாம். எழுதுன அப்படி படிக்கலாம். இங்கிலீஷ் குரான்ல வந்து டிரான்ஸ்லேஷன்ல Allah has sealed their hearts and ears, there is a veil over their eyes அப்படின்னு சொல்லி சூரா அல் பக்ரால 7th verseல இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி வர விளக்கம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மறுமையில சந்தோஷம் இருக்கு, நல்வழி இருக்குது. ஏற்காதவங்களுக்கு நல்வழிய சொல்றதுனாலயும் பிரயோஜனம் இல்லை, சொல்லாம இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்ற மீனிங் வருது. அதுக்குண்டான ரீசனும் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் அவர்களுடைய மனதிலும் காதுகளிலும் முத்திரையிட்டுள்ளார், அவர்களுடைய கண்களுக்கு திரையிடப்பட்டுள்ளது. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் எந்த தர்க்கத்துக்காகவும் கேட்கல, எனக்கு இது புரியல, எனக்கு சரியான விளக்கமும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்டு எனக்கு கிடைக்கல. இப்படி முத்திரையும் திரையும் இட்டது இறைவனே என்றால் அது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இட்ட தீர்மானம், இறை தீர்மானம். அது உண்மை அப்படின்னா அந்த மனிதன் இறை வழியை எப்படி ஏற்றுக்க முடியும்? தயவுசெய்து விளக்கம் சொல்லுங்க. ரொம்ப அழகான அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது வந்து நிறைய முஸ்லிம்களுக்கு கூட தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இது அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, சிலருடைய உள்ளங்களில் இறைவன் வந்து முத்திரையிட்டு விட்டான், அவருடைய உள்ளங்கள்ல முத்திரையிட்டு விட்டான், அவங்களுடைய பார்வையிலையும் திரை போடப்பட்டிருக்கிறது, செவிப்புலன்களையும் திரை போடப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க திருந்தவே மாட்டாங்க. அதனால நீ அவங்களுக்கு சொல்றதும் சரிதான், சொல்லாம இருக்கிறதும் சரிதான், அவங்களுக்கு எச்சரிப்பதும் சரிதான், எச்சரிக்காமல் இருப்பதும் சரிதான், ரெண்டுமே சமந்தான் அப்படின்னு குரான்ல ஒரு வசனம் இருக்கிறது. குரான்ல உள்ள வசனத்தை அவங்க சொல்லி காட்டுறாங்க. 2வது அத்தியாயத்தில் உள்ள ஒரு வசனம் அது. அதுல அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, நம்ம இதயத்தில் இறைவனே முத்திரையும் வச்சுவிட்டு நீ திருந்த மாட்டேன்னு அவனே நம்ம ஆக்கி வச்சுவிட்டு அப்புறமேலே அவன் நல்வழிக்கு வரலன்னு சொல்லி அவனை சார்ஜ் பண்றது என்ன நியாயம்? நானா நல்வழிக்கு வராட்டி தானே என்னை தண்டிக்கலாம், அவனே என்னை அந்த மாதிரி சீல் வச்சுட்டான்னு சொன்னா நான் நினைச்சால் நல்வழிக்கு வர முடியாத. இறைவன் வந்து எனக்கு சீல் வச்சுட்டான், இவன் வந்து இது தேர மாட்டான் அப்படின்னு முத்திரை வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் எப்படி தேருவேன்? நான் தேரல என்று சொன்னா அது எப்படி என்னுடைய குற்றமாக முடியும்? இது எனக்கு விளங்கவில்லையே அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். என்ன அடிப்படை என்று கேட்டா, இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற எந்த சட்டம், எந்த கொள்கை, எந்த சித்தாந்தம், எந்த வழிபாட்டு முறையை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டாலும் அது அனைத்துக்கும் இஸ்லாத்தில் வந்து அறிவுபூர்வமாக தர்க்க ரீதியாக உங்கள் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில முரண்பாடு இல்லாமல் தெளிவான விடை இருக்கிறது. எந்த ஒண்ணு வேண்டாலும் நீங்க பர்தா பத்தி கேட்டாலும், தலாக்க கேட்டாலும், பொது சிவில் சட்டம் கேட்டாலும், நீங்க எதை வேண்டாலும் கேளுங்க, அது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி இஸ்லாத்துல வந்து ஆன்சர் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீங்கள் வந்து உங்களுக்கு விளங்காது, ஆன்சர் கிடைக்காது, ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நீங்க சர்ச்சை பண்ணக்கூடாது, அதை ஒன்னே ஒன்ன மட்டும் நீங்க சும்மா ஏத்துக்கிறதா வேணும். உங்களுக்கு விளங்காட்டாலும் சரி, உங்களுக்கு புரியாட்டாலும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும்ங்கிறாங்க. அது என்ன விஷயம்? ஒரு நாள் நபிகள் நாயகம் அவர்கள் வெளியே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய சகாக்கள் வந்து சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சர்ச்சை தெரியுமா? இந்த விதியை பத்தி. அவங்க கேட்டது விதியை தான் கேட்டிருக்காங்க, விதியை பத்தி தான் சர்ச்சை பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படி அல்லாஹ் தான் நம்மளை வந்து வழிகெடுக்கிறான்னு சொன்னா நம்மளை எப்படி அவன் தண்டிப்பான்? அல்லாஹ் வந்து நம்மளை வந்து நரகவாசின்னு அவனே தீர்மானிச்சு விட்டான்னு சொன்னா நம்ம எப்படி நல்வழிக்கு போக முடியும்? இப்படிங்கிற மாதிரி அந்த விதியை பத்தி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை கண்டவுடன் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் வழிகட்டு போனது இந்த விதியில் சர்ச்சை செய்த காரணத்தினால்தான். அறிந்து கொள்ளுங்கள், விதி சம்பந்தமாக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க, சர்ச்சை பண்ணாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்லிட்டாங்க. இது புது விஷயம் இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதி மேற்றுக்குள்ள நுழைஞ்சீங்கன்னா ரெண்டு கருத்துமே இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க விதி இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா, அதாவது விதினா என்ன? இறைவன் வகுத்த நியதிப்படிதான் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்தீர்களே, ஆனால் அப்பவும் அதுல ஒரு இடைஞ்சல் வரும்.
இறைவனில் நான் தான் என்னுடைய நேர்வழியை தீர்மானிச்சுக்கிறேன், எனக்கு அவன் சுதந்திரம் கொடுத்து விட்டான் அப்படின்னு முடிவுக்கு வந்தீங்களே, ஆனால் அதுலயும் வேற ஒரு இடைஞ்சல் வரும். ரெண்டுல எதை சூஸ் பண்ணாலும் அதுல ஒரு இடைஞ்சல் வரும். அதை நீங்க விளைவிக்கணும். என்ன இடைஞ்சல்? இறைவன் தான் நம்மளை இயக்குறான், நமக்கு எந்த சுதந்திரமும் இல்ல அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நான் ஒரு குற்றம் செஞ்சேன்னு என்ன இறைவன் கேட்கிறான் மறுமையில, நான் என்ன பதில் சொல்லலாம்? நான் குற்றம் செஞ்சு நானா காரணம், நீ தானே அப்படி ப்ரோக்ராம் பண்ணி வச்ச, எனக்கு ஒரு ப்ரோக்ராம் அப்படி பண்ணி வச்சு தண்ணி அடிக்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, அது திருடுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு, அப்புறமேல என்ன எப்படி நீ கேள்வி கேட்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் அதுல வருது. சரி, இறைவன் ப்ரோக்ராம பண்ணல, நம்ம தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா மட்டும் கேள்வி வராதுங்கிறீங்களா? அப்ப வேற கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? இப்ப நான் பேசிக்கிறது நானா தீர்மானம் பண்ணி தான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயம் நான் பேசுவதற்கு முன்னாடி இறைவனுக்கு தெரியாதுன்னு ஆகும். நான் தானே தீர்மானிக்கிறேன், நான் தான் தீர்மானிக்கிறேன்னா நான் எப்ப தீர்மானிக்கிறேன்னு அப்பதான் நடக்க போகுது. அப்ப இறைவனுக்கு என்னுடைய எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பது இறைவனுக்கு தெரியாது, நான் தான் தீர்மானிக்கிறேன் ஆகுது. ஒன்னும் தெரியாத ஒரு இறைவன் நமக்கு தேவையான்னு வந்துடுவோம். நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு அவனுக்கு தெரியும்னு சொன்னா அவன் இறைவன் ஒத்துக்கலாம். நான் அடுத்து செய்ய போற விஷயம் இறைவனுக்கு தெரியலன்னு சொன்னா அவன் இறைவனா அப்படிங்கிற கேள்வி வந்துருது. அப்ப இறைவனுக்கு நான் அடுத்த நிமிஷம் செய்ய போறது தெரியும் வச்சுக்கிட்டீங்கன்னா, அவன் எதை தெரிஞ்சு வச்சுக்கிறான் அதான் நான் செய்ய போறேன் இல்லையா? குழப்பம் வருதா? ரெண்டையும் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இதுல ஒரு கன்ஃபியூஸ் வருதுன்னு நம்ம தடுமாற வேண்டியது இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை சொல்லி தருகிறது. என்ன நன்மை? ஒரு மனிதன் அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டு போச்சு, அவனுக்கு கடுமையான ஒரு பயங்கரமான இழப்பு ஏற்பட்டு போச்சு, அவனால் தாங்கிக்கிற முடியாது. இந்த நேரத்தில் இழப்புல இருந்து அவன் மீள நினைக்கிறான்னு வைங்க, அப்ப இந்த நம்பிக்கை அவனுக்கு கை கொடுக்கும். இந்த நம்பிக்கை, ஒரு 10 கோடி ரூபாய் அவன் கஷ்டப்பட்டு 20 வருஷம் சம்பாதிச்சான், அந்த 10 கோடி ரூபாயும் 10 செகண்ட்ல போயிடுச்சு. 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது 20 செகண்ட்ல போயிடுச்சுன்னு வைங்க, இவன் என்ன கதிக்கு ஆளாமா? 10 கோடி போச்சு, 10 கோடி போச்சு, 10 கோடி போச்சு, 10 கோடி போச்சுன்னுகிட்டே பைத்தியம் ஆயிரும், மெண்டல் ஆயிரும். ஆளு நார்மலுக்கு இருக்க மாட்டான். அவ்வளவு அவனோட மொத்த உழைப்புல போயிடுச்சு. இவன் இப்படி நினைச்சான்னு வைங்க, நம்ம அதை காப்பாத்துறதுக்குரிய எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டோம், அவன் நாடணும்ல, அவன் நாடல என்ன பண்றது அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, யாரோ அந்த கவலையை வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். சுமை தாங்கி பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்துல உயரமா ஒரு மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு நடமாதில போயிட்டு இருக்கும்போது மூட்டை தூக்கிட்டு ஒருத்தன் போவான், கீழே இறக்கி வச்சுட்டா ஏற்றி வைக்கிறதுக்கு ஆள் கிடைக்காது, இந்த மாதிரி உயரமா கட்டி வச்சிருப்பாங்க, அதுல தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவான். ரெஸ்ட் எடுத்தவன உயரமா இருக்கிறதுல தூக்கி நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். அதான் சுமை தாங்கிங்கிறது. அந்த சுமை தாங்கி மாதிரி என்ன பண்ண தெரியுமா? நம்ம புள்ள ஒருத்தன் மூத்தா போயிட்டான், நம்ம பொண்டாட்டி மூத்தா போயிட்டா, இறந்து போயிட்டாங்க, புருஷன் இறந்து போயிட்டான். அந்த 2 பேரும் அப்படி அந்யோன்யமா பழகுனாங்க. அந்த மனைவியை காப்பாத்துறதுக்கா கணவனை காப்பாத்துறதுக்கா வேண்டி அவ்வளவு செலவு பண்ணாங்க, எல்லா முயற்சியும் பண்ணாங்க, அப்பள வரைக்கும் கொண்டு போய் வச்சாங்க. கடைசியில இறந்து போயிட்டாங்கன்னு வைங்க, என்ன செய்வோம்? போயிட்டாங்க, இப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு மெண்டல் ஆயிருவாங்க. அப்ப என்ன நம்ம அந்த இடத்துல நினைக்கணும்? நம்மளால ஏண்ட ஒரு முடிவு பண்ணிவிட்டோம், முயற்சி. அவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிருக்கான், அவன் இல்லன்னு பண்ணிருக்கான், விட்டு தள்ளுப்பா. நம்ம கையில் என்னப்பா இருக்குன்னா, நாளைக்கு நார்மல் ஆயிருவோம், 2 நாள்ல நார்மல் ஆயிருவோம், அதிகபட்சமா 3 நாள்ல நார்மல் ஆயிருவோம். அப்ப இறைவன் ப்ரோக்ராம் பண்ணபடிதான் நடக்குதுன்னு நம்ம நம்புவது நம்முடைய கவலைகளை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருமருந்தாக திகழ்கிறது. அதே மாதிரி ஒருத்தனுக்கு பெரிய வசதி வந்துருச்சு, செல்வம் வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு, மண்டக்கணமும் சேர்ந்து வந்துடும். புகழ் வந்துச்சுன்னா கர்வம் வந்துடும். அந்த கர்வத்திலிருந்து அவன் மீளணும்னா என்ன பண்ணனே? நம்மளால வந்துச்சு, கடவுள் கொடுத்தாருப்பா, இப்ப அந்த கர்வமும் போயிடும். அப்ப ஒரு காரியம் நடந்து முடிஞ்ச பிறகு விதியை பத்தி பேசுங்க. என்ன பேசணும்? என்ன இழப்பு உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, கடவுள் அப்படித்தான், எல்லாம் இறைவன் சித்தம் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த கவலையே போயிடும். வேற எந்த மருந்து இதை குணப்படுத்தாது. கடவுள் நாடவில்லை, நம்மளால மனுஷ முயற்சி கூட பண்ணிவிட்டோம், கடவுள் இதை நினைக்கவில்லைன்னு போயிட்டு போயிடும். நடக்கிறதுக்கு முன்னாடி விதியை பத்தி பேசக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது விதியை பத்தி எப்ப பேசணும் தெரியுமா? இப்ப நான் இருக்கிறேன், நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன ப்ரோக்ராம் கடவுள் எழுதுனான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். 10 நிமிஷத்துக்கு பின்னாடி என் ப்ரோக்ராம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியுமா? சொல்ல முடியாது. 5 நிமிஷம் நான் போயிட்டேன்னா, பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் போயிட்டேன் பண்ணுவீங்க. அப்ப நான் 10 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் என்னன்னு எனக்கு தெரியாது. 10
முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம், உங்க ப்ரோக்ராம் எல்லாமே தெரியும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க, இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு நல்லா எழுதிருக்கிறான்னு சொல்லிடலாம். 10 நிமிஷத்துக்கு பின்னாடி நீங்க இருப்பீங்கன்னு எழுதிருப்பானா, சொல்ல இயலாது. நீங்க நினைப்பீங்க நான் 2 வரைக்கும் நான் உட்கார்ந்துருப்பேன், வயிற்று அப்படி கலக்கும், ஓடி போயிருவீங்க இல்லையா? சொல்ல கேரண்டி பண்ண முடியுமா உங்களால? அப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்சவன தான் நமக்கு தெரியுது, நமக்கு இப்படி இறைவன் எழுதி இருக்கிறான்னு சொல்லி. நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. இஸ்லாம் உங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு சொன்னா, நடக்காத விஷயங்கள்ல புரோகிராம் இல்லாத மாதிரி நீ பாட்டு போயிட்டே இரு. நீ முயற்சி பண்ணு, நடக்கலையில ஒன்னும் நீ பாட்டுக்கு விதின்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி செயல்படு, அப்படி செயல்பட்டுட்டே இரு. நடந்துருச்சா தூக்கி இறக்கி வச்சு ஓடிக்கிட்டே இரு. அப்படின்னு இந்த ஒரு நன்மைக்காக இஸ்லாம் அதை சொல்லுதுங்க. அதனால கடவுள் தான் அந்த புரோகிராம் பண்ணி வச்சார் என்பதையும் நம்ம நம்ப வேண்டும். நாம தான் தீர்மானிக்கிறோம் என்பதையும் சேர்த்து நம்ப. 2 முரண்பாடு தான். 2 முரண்பாடு என்பதை நீங்க கண்டுபிடிச்சதை சொல்லல, நபிகள் நாயகமே சொல்லிவிட்டாங்க. நானும் கண்டுபிடிச்சதை சொல்லல. இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்த நபிகள் நாயகமே சொல்றாங்க, எல்லாம் இறைவன் தான் தீர்மானிக்கிறான் என்பதும் உண்டு, இல்லை இல்லை உன் செயலுக்கு நீ தான் பொறுப்பாளி என்பதும் உண்டு. 2 முரண்பாடா உனக்கு தெரிஞ்சாலும் அந்த முரண்பாட்டோடவே நீ அதை ஏற்றுக்கொள், அதுல உனக்கு நன்மை இருக்குது. வேற எந்த விஷயத்தை பத்தி வேண்டாலும் கேளு, இதை மட்டும் கேட்காது என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்காம வாலண்டரியாவே சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம். நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே சொல்லிட்டு போன பிறகு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதான் விஷயம். அதுல ஒரு நெருடல் இருக்குது. அதனுடைய நன்மைக்காக நம்ம ஏத்துக்கணும். சரி, ஏதாவது நடந்து போச்சா, இப்படித்தான் கடவுள் எழுதியிருக்காருன்னு நினைச்சுக்கிறீங்க. நடக்கலையா இல்லங்கிற மாதிரி போயிட்டு இருங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணுங்கிறது கடவுள் எழுதியிருக்காரு நீங்க நினைக்க கூடாது. கடவுள் எழுதலைங்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நீங்க பாட்டு பண்ணிட்டீங்க. சறுக்கிருச்சா, சறுக்கணும்னு கடவுள் எழுதிட்டாருன்னு நினைச்சுக்கிறீங்க. சறுக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு நினைச்சு உட்கார்ந்துருக்க கூடாது. அதனால இஸ்லாம் சொல்லக்கூடியது இந்த விதி நம்பிக்கை நம்மளை முடக்கி போடாது. உங்களை சராசரி நீங்க எழுஞ்சிக்கிட்டே இருங்க, நடந்து முடிஞ்ச பிறகு இறக்கி வச்சுட்டு போ, சும்மா தாங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடையது. இதுதான் இஸ்லாத்துடைய பதில்.